கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஃபில் சால்ட்டை ரீடைன் பண்ணக்கூடிய ஆர்சிபி என்ன பட்ஜெட்ல பண்ண போறாங்க அண்ட் ரொம்ப குரூசியலான பிளேயரா அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருக்க போறாரா, ரீசன் ஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு டிராஃபியை எடுத்து வச்சுக்கங்கடா, ஆர்சிபி தான் எல்லாம் நீங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சரியான ஒரு டீம் டிகே அண்ட் அனலைஸ் டீம் இவங்க எல்லாருக்குமே பெர்ஃபெக்டான ஒரு கிரெடிட் அப்படிங்கறத கொடுத்தே ஆகணும். குறிப்பா அந்த அனலைஸ் டீம் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 to 5 ஹவர்ஸ்க்குள்ள யார் நல்லா ஆடுறாங்க, பவர் பிளே வந்துட்டு எப்படி மேக்ஸிமைஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான பேட்ஸ்மேன் சொல்லி லிஸ்ட் எடுக்கும்போது 3 ஆப்ஷன் இருந்தது. அதுல ஒன்று ஃபில் சால்ட் இருந்தாங்க. ஃபில் சால்ட் முன்னாடியே வந்ததுனால தட்டி தூக்கிட்டாங்க. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரு, 16 to 20. இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்ல யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு டிம் டேவிட் கிடைச்சாரு. அண்ட் ரொமேரியோ செப்போர்டுடைய அண்ட் குயிக்கா ஒரு 10 பாலுக்கு யார் அதிக ரன் அடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொமேரியோ செப்போர்ட் ஒரு ஆல்ரவுண்டராகவும் கிடைச்சாங்க. அண்ட் குர்னால் பாண்டியாவுடைய ஆவரேஜஸ் ஆகட்டும், அவருடைய ஓவர் டீசன்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு பக்காவா எடுத்து அவங்க ஸ்கெட்ச் போட்டு இந்த 11 மேக் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஹேசல்வுட்டுக்கு ரொம்ப ஆடா போனாங்க. நாங்க கண்டிப்பா வாங்கி ஆகணுங்கிற மாதிரி போய் ஹேசல்வுட்டை பை பண்ணது செம மூவ். அண்ட் ரொம்ப முக்கியமா தேவ்தத் படிக்கல். எத்தனை பேர் நம்ம வீடியோவை ரொம்ப ஹார்ட் கோரா ரொம்ப நாள் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியாது. நம்ம ரொம்ப நாள் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அச்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்சிபி படிக்கல மறுபடியும் பை பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னது நான் தான். அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணது மட்டும் இல்லாம இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து அவங்க பண்ண ஒரு க்ரூஷியல் மூவ் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேர் அதை வந்துட்டு ஏத்துக்கவே கிடையாது. அவர் 11லயே ஆட மாட்டான்னு சொன்னாங்க. நான் இம்பாக்ட் பிளேயராவது உள்ள வந்து ஒரு க்ரூஷியல் நான் ஆடுவான்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இனிஷியல் விக்கெட் டக்குன்னு போகும்போது அவர் ஒன் டவுன்ல வந்து சரி பண்ண மேட்சஸ் 1-2 கிடையாது, 5 மேட்சஸ்க்கு மேல பண்ணியிருக்காரு. அவர் இன்ஜூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லீடிங் ரன் கெட்டர்ல டாப் 3 டாப் 4 இருந்துட்டு இருந்தாரு. தேவ்தத் படிக்கலாம் மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி க்ரூஷியல் பைஸ் நிறைய பேர் இருந்தது. அண்ட் ஃபில் சால்ட் ஆல்சோ நம்ம சொல்லி ஆகணும். இப்போ மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வரப்போகுது. ஸோ இதுல மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரைட்டீரியா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இதுல மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா குறிப்பிட்ட பிளேயர்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஃப்ரீ ஃப்ளோயிங்கா எவ்வளவு பிளேயர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம்ங்கிறது கன்ஃபார்ம் தெரியல. இந்த தடவை கிரைட்டீரியாக்குள்ள வரப்போதா இல்ல ரீடைன் ரிலீஸ்க்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் கிடையாது, எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்ல போறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலுமே அவங்க அஃபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும். பிகாஸ் பட்ஜெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஒரு 120 கோடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேபி அவங்களும் ஒரு கிரைட்டீரியா வைக்கலாம், இவ்வளவு பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணணுங்கிற மாதிரி வைக்கலாம். அது இந்த ஏஜ் கப்பலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பிளேயரையும் தக்க வைக்கணும் அப்படின்னா ஃபில் சால்ட்டுங்க. கண்டிப்பா 8 to 10 கோடிக்கு கண்டிப்பா ரீடைன் பண்ணக்கூடிய முதல் பிளேயர் ஃபில் சால்ட் தான். ரீசன்ட் டைம் ஃபார்ம் 1-2 கிடையாது, 2 வருஷமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலாந்து டீமுக்காக செம்மையான ஒரு 140 ரன்ஸ் பார்த்து 66 பால்ல சும்மா வெளுத்து வாங்கினாரு. அதை தொடர்ந்து ஒரு 80-86 அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு நாக் ஆடிட்டு இருக்காரு. மனுஷர் தனி ஜோனுங்க. அவருடைய அந்த கிளியர் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு போச்சு. பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணணும், வீல் ஆடணும், நிறைய லூஸ் பால்ஸ் வந்துட்டு பனிஷ் பண்ணணும், என்னாலும் சரி திலுக்கு துட்டு பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க 10 கிட்டத்தட்ட 10 மேட்ச் அவர் ஆடுறாரு அப்படின்னா ஒரு 8 மேட்ச் தாராளமா நீங்க அவர் மேல பெட் பண்ணலாம். ஸோ 7 மேட்சாவது அதிகபட்சமா நின்று அடிச்சு தருவாரு. 30 ரன்களுக்கு மேல அடிப்பாரு அப்படிங்கிறதா மாற்றமே கிடையாது. கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு, பவரும் இருக்கு. கண்டிப்பா 3 வருஷத்துக்கு ஆர்சிபில இருக்க போற பிளேயர். இப்ப நீங்க எந்த பிளேயர் எடுத்தாலுமே ரீடைன் செய்யப்படுவாங்களா? அதாவது படிக்கல், அது மட்டும் இல்லாம பட்டிதர் அண்ட் விராட் கோலி இவங்களெல்லாம் விட்டுருங்க. இவங்களாம் கண்டிப்பா ரீடைன் பண்ணி தான் ஆகணும். அது போக எந்த பிளேயரை பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது, நீங்க பவுலிங் யூனிட்டை விட்டுட்டு பேட்டிங் யூனிட்ல யோசிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஒரு பிளேயர் மேல பெட் கட்டலாம் அப்படின்னா ஃபில் சால்ட் தான். இப்போதைக்கு ஆர்சிபியோட மிகப்பெரிய தூண் அவர் தான். ரீடைன் பண்ண போறாங்க. 8 to 10 கோடி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மும் பண்ணி கண்ட்ரிக்காவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷம் உங்களுக்கு வின்னிங் நாக்கோ ஆடி கொடுத்திருக்காரு, வின்னிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது என்ன வின்னிங் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பிரியான் சாரியாவுடைய விக்கெட் எப்படி போச்சு தெரியுமா? அவருடைய எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் எஃபர்ட், எக்ஸ்ட்ரானரி கேட்ச் மறந்துடக்கூடாது. அவர் அன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் பிரப்சிம்ரன் தடவிட்டு இருக்கும்போது ஃபைனல்ல பிரியான் சாரியா நல்லா கிளிக் ஆகிட்டு இருந்தது. அந்த விக்கெட் தாங்க டேர்னிங் பாயிண்ட். எத்தனை பேர் மறந்துருப்பீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அற்புதமான எஃபெக்ட். ஆனா அவர் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு டீமுக்காக மறுபடியும் வந்து பிளைட்டை பிடிச்சி விளையாடுவாரான்னு டவுட்டா இருக்கும் போதே டீமுக்காக விளையாண்டாரு. இந்த எஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவருக்கு ஒரு ஹைக், சேலரி ஹைக் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னு. ஸோ 8 to 10 கோடி சீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ எத்தனை பேர் ஃபுல் சால்ட் மறுபடியும் விளையாடுறத பற்றி நினைக்கிறீங்க? ஆர்சிபியில் இன்னும் எவ்வளோ இயர்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் கன்ஃபார்ம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மேபி ரொம்ப போரா இருந்தா அடுத்த மெகா ஆப்ஷனை கழட்டி விடுவாங்களே தவிர மற்றபடி இந்த 2 வருஷம் சீல் பண்ணிட்டாரு. அதில் சுத்தமாக
யோசிக்கவே வேண்டாம். நீங்க கண்ண மூடிட்டு அவர் மேல பெட் கட்டலாம். இத பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி என்னோட இன்னொரு வீடியோவோட மீட் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.